morning to my dear students. Children's Day is celebrated on 14th November every year. It's a very special day for all of you, especially this year as it coincides with our Diwali celebration. Every child is different kind of flower and all together make beautiful garden in this world. It is to commemorate the healthy growth, happiness and innocence that a child brings into the world and grow positively in mind and body. You teach us what life is all about. Every child comes with a message that makes us to be happy. Enjoy your childhood. Try to develop all good qualities that makes your life wonderful. I wish you all a very happy Diwali. As we all know, Diwali depicts the victory of Dharma. Let the goddess of wealth and health give good fortune and prosperity to you all. Diwali depicts triumph of good over evil life. Destruction of all negative qualities, violence, anger, fear, jealousy, greed, and to embrace more positive ones. May the light of Diya bring you and your family happiness, joy, good fortune, prosperity and success always. Happy Children's Day and happy Diwali to all. Be safe and healthy. Wear mask and keep social distancing during festival time. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் இல்லைங்களா? ஒரு வருடமும் நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். இன்று உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் இல்லையா? இந்த வருடம் தீபாவளியும் இதே நாளில் வந்துள்ளது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நவம்பர் 14 மோதிலால் நேருக்கும் சொருகுராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. அவருடைய பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் நாளை நாம் ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். இன்று அவருடைய 130வது பிறந்த நாளை நாம் பள்ளியில் கொண்டாடி வருகிறோம். நேரு அவர்கள் நம் நாட்டின் முதல் பிரதமராக இருந்தவர். முதல் பிரதமராக இருந்த பொழுது பல்வேறு அரசியல் பணிகளுக்கிடையுமே குழந்தைகளுடன் உரையாடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். குழந்தைகள் அவர் மீது காட்டிய அன்பின் காரணமாகத்தான் நான் ஒவ்வொரு வருடமும் அவர் பிறந்த நாள் நவம்பர் 14ஆம் நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். அவர் அரசியலில் ஈடுபட்டிருந்த பொழுதும் குழந்தைகள் நலனுக்காக கல்வியிலும் முன்னேற்றத்திற்காக பலவித முயற்சிகளை மேற்கொண்டு குழந்தைகளுக்காக பல திட்டங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி கண்டவர். வருங்கால இந்தியாவின் தூண்கள் குழந்தைகள் என்பதை உணர்ந்து குழந்தைகள் மீது அவர் காட்டிய அன்பினால் தான் நம் குழந்தைகளும் அவரை நேரு மாமா என்று அன்புடன் அழைக்கின்றனர். உலகில் அதிக அளவில் குழந்தைகள் கொண்டுள்ள நாடுகளில் இந்தியாவும் குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் குழந்தைகளும் அவரை அன்போடு நேரு மாமா என்று அழைக்கின்றனர். இன்றைய குழந்தைகள் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். யார் ஒருத்தவங்க குழல் இசையும் இசை இனிதுன்னு சொல்கிறாங்க, அவங்க யாரும் அப்படின்னா தம் மக்களோட மழலை சொல் கேளாதவங்க அப்படின்னு தான் பொருள். அப்படின்னு திருவள்ளுவர் அதை உணர்ந்தே எழுதியிருக்கிறாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. இன்றைய எதிர்காலமே வருங்கால எதிர்காலமே இப்போ வருகின்ற குழந்தைகள் கையில் தான் இருக்குது. ஒரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த குழந்தைங்க அந்த வழியில் அது ஒரு குழந்தைக்கு பாட தெரியும், ஒரு குழந்தைக்கு படிக்க தெரியும், ஒரு குழந்தைக்கு வரைய தெரியும். அவங்களுக்கு கூட தனிப்பட்ட திறமையை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். வருங்கால இந்தியாவின் தூண்கள் என்பதை குழந்தைகள் உணர்ந்து அவர்களுக்கு எந்த துறையில் சாதிக்க நினைக்கிறார்களோ அந்த துறையில் ஆணித்தரமாக பல முறை முயற்சி செய்து அதில் வெற்றி காண வேண்டும். முயற்சி ஒன்றுமே வாழ்க்கையின் வெற்றி காண்பதற்குண்டான வழி. நேரு அவர்கள் ஒரு குழந்தையிடம் அன்பாக பேசும் பொழுதுமே வருங்கால இந்தியாவின் தூண்கள் என்பதை உணர்த்தும் வகையில்தான் அவர்கள் பேசி மகிழ்வார். இன்றைய தினத்தில் நாம் குழந்தைகளை அறிவுரை கூறுவதோடு அவர்களின் முயற்சிக்கு நாம் ஊன்றுகோலாக அமைய வேண்டும் என்று கூறி என் சிற்றூரை முடித்துக் கொள்கிறேன். இதை பற்றி பேச வாய்ப்பளித்த என் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி முதல்வர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் தின விழா மற்றும் தீபாவளி இரண்டுமே ஒரே தருணத்தில் கொண்டாடவிருக்கிறோம். அதனால் குழந்தைகள் தினத்தை பற்றி ஒரு சிறு கவிதை சொல்கிறேன். முதல்ல, அழகிய தருணங்களை உணர்கின்றோம் நீங்கள் அருகில் இருக்கும் பொழுது, நீங்கள் சிரிக்கும் புன்னகையில் உணர்கின்றோம் புன்னகை கூட இவ்வளவு அழகானதா என்று. நீங்கள் ஒவ்வொரு முறை தொடும்போதும் மெய்சிலிர்த்து போகின்றோம் உறவுகளின் உன்னதத்தை நினைத்து. மழலை பேச்சில் மொழியில் மகத்துவம் உணர்கின்றோம். மழலை பேச்சில் மொழியின் மகத்துவம் மட்டுமா, மொழி இவ்வளவு அழகானதா என்பதை உணர்கின்றோம். நீங்கள் எட்டி நடக்கும் ஒவ்வொரு நடையிலும் எத்தனையோ அதிசயங்களை உணர்கின்றோம். நீங்கள் செய்யும் விளையாட்டுத்தனமான விளையாட்டில் நாங்கள் மறந்து போகின்றோம் எங்கள் வழிகளை. மழலையின் பேச்சில் வாழ்க்கையின் மகத்துவம் உணர, தத்தி நடக்கும் நடையில் நாட்டின் வலிமைகளை உணர வைக்கும் குழந்தைகளாகிய அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி பற்றி ஒரு சிறு கவிதை நான் சொல்கிறேன். காலந்தோறும் கொண்டாடும் ஒளியின் வெளிச்சத்தில் துயரங்களை துடைத்து மகிழ்ச்சியை தேடுகின்றோம். காதுகளை பிளக்கும் வெடியின் சத்தத்தில் இன்னிசை தேடுகின்றோம். மத்தாப்பின் சிதறலில் கவலைகளை சிதறடித்து உறவுகளின் புன்னகையை தேடுகின்றோம். புத்தாடையில் புதுமையை தேடுகின்றோம். கண்ணை ஆர்ப்பரிக்கும் ஒளியின் வெளிச்சத்தில் மகிழ்ச்சியை தேடுகின்றோம். எண்ணெய் குளியலில் பாரம்பரியத்தை தேடுகின்றோம். உழைப்பவனும் அன்று உற்சாகத்தை தேடுகின்றான். அன்பும் மகிழ்ச்சியும் இணைந்து உறவுகளை இணைக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Good day to all my dear students. Today I have got an immense opportunity on this monumental occasion of Children's Day to address you, most precious treasure of our country. You will be the future leaders, scientists, doctors, engineers, teachers. Everybody expects from you to bring about radical transformation in the country and also in the world by devising means for development and prosperity for all human beings, by shunning away of the discrimination in the name of caste, color and greed. Today we are celebrating Children's Day that commemorates India's first Prime Minister Jawaharlal Nehru birth anniversary every year. Children fondly call him Chacha Nehru. Saying his tremendous love for children, the day is observed as Children's Day, which is a great tribute to this great soul. He poured great affection on children whenever he went, wherever he went, whether in the country or abroad. Now it's time to make a wish to a Diwali too. Now I would like to make Diwali wishes too. May these fireworks burn away all troubles, problems and sorrows, and may this light up our life with happiness, joy, peace this wonderful Diwali. Happy Diwali to everyone, and once again I would like to congratulate all my children a very happy Children's Day. Thank you. A good day to one and all. On the joyous occasion of Children's Day celebration and Diwali celebrations, I would like to wish my students a happy Children's Day and happy Diwali. And on this occasion, I would like to present my students a poem about them. Creativity is in their mind and love is in their heart. It is amazing to see that the children are so smart. Happiness has no boundary, nor crying is any type of shame. They don't hold emotions to play any type of revenge game. Innovation from inside and so innocent
from outside. To judge their true potential, you aren't qualified enough. Love emerges from their smile and spreads in atmosphere. They are always curious to laugh and play here and there. Dreaming is their highest level and imagination is the superpower. That is why you get bored in minutes, but they don't get bored for hours. Ridiculously, they will behave in order to make you irritate, no matter how angry you are. Their love will finally dominate. Enthusiasm is in the nerves and energy is their action. That's why in every game they show great affection. Naughtiness is their nature and playing is their passion. Children look so beautiful without doing any fashion. Body gets old with time, but soul has no age. I am still a child, though my nature is like a sage. And I would like to thank my school, my management, headmistress and principal for providing me this opportunity. Thank you once again.